வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். தற்போது ஐரோப்பாவுக்கு சென்றுள்ள அர்ஜுனா எம்பி ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். தெற்காசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவரையும் உப தலைவரும் அதிகாரிகளுடனும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் சந்தித்து பல விடயங்கள் தொடர்பாக, முக்கியமாக தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும், ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழர் அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடு சென்றால் குண்டுச்சட்டைகள் குதிரை ஓட்டியது போல இல்லாமல் தமிழ் மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் அர்ஜுனா எம்பி செயற்படுவது பயனுள்ள விஷயம். இம்முறை மாகாண சபை தேர்தலிலும் அவர் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெளிநாடுகளின் முன்மாதிரியாக பல விஷயங்களை வடக்கில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்கள் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான கட்டமாக அமைய போகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகவும் அதனால் கட்சியின் எழுச்சி உருவாகவும் செய்தது. எனினும் குறுகிய காலத்திலேயே அதன் ஆதரவு அடிப்படையில் சறுக்கல்கள் தோன்றின. இது கட்சியின் இடமாற்றம் மற்றும் மக்களின் மனநிலையில் நிலைத்தன்மையற்ற தன்மையினை வெளிப்படுத்துகின்றது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வெற்றி வடக்கில் மக்கள் எதிர்பார்ப்பை பிரதிபலித்தது. எனினும் வெற்றிக்கு பிறகு குறுகிய காலத்தில் ஆதரவு குறைந்து வாக்கு வீதம் மற்றும் சில இடங்களில் வெற்றி வீதமும் தாழ்வு கண்டது. காரணம், தமிழ் பிரதேச மக்களின் வாக்கு பழக்கம் கட்சியின் கொள்கை மாற்றங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களால் பாதிக்கப்படுகிறது. அரசியல் எழுச்சி என்பது நிரந்தர ஆதரவை குறிப்பதாக இல்லாமல் மக்களின் நம்பிக்கையின் மாறுதலால் சறுக்கலாகும் என்பதை காட்டுகிறது. இது அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெளிவாக பிரதிபலித்தது. குறிப்பாக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் வாக்கு வீதத்தில் கணிசமான சரிவு தேசிய மக்கள் சக்திக்கு காணப்பட்டது. இது இவ்வாறு இருக்க, தமிழ் தேசியம் என்பது தனிநபர் அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க கட்சிக்குள் சொந்தமானது அல்ல. அது தமிழ் மக்களின் பூர்வீக வாழ்விடங்களையும் அவர்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் பிரதிபலிக்கும் சிந்தனை. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளில் இந்த தமிழ் தேசியம் என்ற கோஷம் பல்வேறு அரசியல் குழுக்களால் தங்கள் அரசியல் அடித்தளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 13ஆம் திருத்த சட்டம், சமஷ்டியா, தனிநாடா போன்ற கோஷங்கள், மாகாண சபை அமைப்புகள் போன்றவை இத்தகைய விவாதங்களின் மையமாக இருந்தன. மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி தமிழர் பிரச்சினைக்கான தீர்வாக மாகாண சபை முறைமைக்கும் 13ஆம் திருத்தத்திற்கும் எதிராக இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டில் இந்தியாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர்களின் அரசியல் நிலைப்பாடுகளில் மாறுதல்கள் தோன்றின. இது வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் வாக்காளர்களிடம் கலவையான எதிர்வினைகளை ஏற்படுத்தி உள்ளது. இதுவே ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் வடக்கில் அவர்களுக்கு எழுச்சியினை கொடுத்திருந்தது. தமிழ் மக்களின் அரசியல் உணர்வுகளில் தேசியம் என்பது மையக்கருத்தாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் அபிவிருத்தி என்ற பெயரில் தேசிய அடையாளம் மங்கும் நிலைமை உருவாகி வருகிறது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்தால் அது தமிழ் தேசியத்தின் அரசியல் ஆற்றல் குறையும் என்ற விமர்சனமும் நிலவுகின்றது. இது ஒரு வகையில் தமிழ் மக்களின் பிரதிநிதி அரசியலிலிருந்து புறக்கணிப்பு நிலைக்கு வழிவகுக்கும் அபாயத்தை குறிக்கின்றது. எதிர்வரும் தேர்தலில் மக்கள் யாரை ஆதரிக்கின்றார்கள் என்பது வடக்கிலும் கிழக்கிலும் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும். மக்கள் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியை மாகாண சபையில் அமர்த்தினால் அது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை மையமாக கொண்டு வாக்களித்தால் அது மத்திய அரசின் மீதான எதிர்ப்பை வெளிப்படுத்தும். இந்த மாறுபாடு தமிழ் அரசியலில் ஒரு புதிய சிந்தனை மையத்தை உருவாக்க கூடியது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் அரசியல் சமநிலைக்கான சிக்னலாக பார்க்கப்படுகின்றன. அவர் கூறியபடி தேசியம் என்று ஒரு திசையிலும் அபிவிருத்தி என்று மற்றொரு திசையிலும் செல்ல விருப்பமில்லை. யதார்த்த தேவைகளை கவனித்து செயல்படுவேன். இந்த கருத்து தமிழ் அரசியலில் புதிய யதார்த்தவாத சிந்தனைக்கு வாய்ப்பளிக்கிறது. அவர் இன்னமும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போவதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் அவரது அண்மைய செயல்பாடுகள் அதற்கான சாத்தியங்களை காட்டுகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபை தேர்தல்கள் ஒரு சாதாரண அரசியல் போட்டியல்ல. அது தமிழர் தேசியம், அபிவிருத்தி மற்றும் மத்திய அரசியல் இடையேயான மோதலின் வெளிப்பாடாகும். தமிழ் மக்களின் வாக்கு முடிவுகள் அவர்கள் எந்த திசையில் நகர்கிறார்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தும். தேசிய அடையாளத்தை காக்கும் திசையிலா அல்லது அபிவிருத்தி என்ற நியாயவாத அரசியலை ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இந்த தேர்தல் முடிவுகள் இலங்கையின் இன அரசியல் சமநிலையும் மறுபரிசீலனை செய்யும் புதிய கட்டத்தினை உருவாக்கும். வடமாகாண அரசியல் மீண்டும் ஒரு அதிர்ச்சி திருப்பத்தை நோக்கி நகர்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு குறித்து பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா என்பதுதான் தற்போதைய அரசியல் ஆராய்ச்சியாளர்களிடையே முக்கியமான கேள்வியாகவும் உள்ளது. கடந்த சில மாதங்களாக அர்ஜுனாவை சுற்றி சமூக ஊடகங்களில் சில எதிர்மறையான மனநிலையை உருவாகி உள்ளது. சில பக்கங்களும் அரசியல் எதிரிகளும் திட்டமிட்ட வகையில் பிரபலம் அல்லாதவர், அடிப்படை மக்களுடன் விலகியவர் என்ற பிரமாணத்தை உருவாக்க முயல்கின்றார்கள். அரசியலில் சமூக ஊடகங்களின் தாக்கம் மறக்க முடியாத ஒன்று. அதனால் இத்தகைய வலையமைப்பு சிதைவுகள் பொதுமக்களின் மனநிலையையும் ஓரளவு வரை பாதிக்கக்கூடும். எனினும் அதே நேரத்தில் அர்ஜுனாவின் முந்தைய சேவைகள், அவரின் அரசியல் அனுபவம் மற்றும் நிர்வாக திறன்கள் இன்னமும் ஒரு பகுதியினரிடையே நம்பிக்கை நிலையை வைத்திருக்கின்றன.
வடமாகாணம் நீண்ட காலமாக தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்து வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அதன் பிளவுபட்ட பிரிவுகள் இன்னமும் வலுவான ஆதரவை பெற்றுள்ளன. இந்நிலையில் அர்ச்சனா போட்டியிடுவார் என்றால் அவர் எதிர்கொள்ள வேண்டியது 2 அடிப்படை சவால்களாக தமிழ் தேசிய அரசியல் உணர்வின் ஆழம் மற்றும் தனது அரசியல் அடையாளத்தை மறுசீரமைப்பது காணப்படுகிறது. அர்ஜுனா மாகாண சபைக்கு வருவதற்கான அவரது முயற்சி பெறும் தனிப்பட்ட அரசியல் முடிவாக மட்டுமல்ல, அது ஒரு புதிய அரசியல் திசை மாற்ற முயற்சியாகவும் பார்க்கப்படலாம். அர்ஜுனாவின் பலத்த பக்கம் அவரது அபிவிருத்தி நோக்கம் ஆகும். வடமாகாணத்தின் தற்போதைய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு இல்லாமை, விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகளின் சிதைவு, கல்வி வாய்ப்புகளின் பற்றாக்குறை இவற்றில் மையப்படுத்திய செயல் திட்டங்கள் அவரிடம் உள்ளனவா என்பதே முக்கியம். அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறும்போது அர்ஜுனா வடமாகாணத்திற்கான சில நடைமுறைகளுக்கு ஏற்று 3 முக்கிய திட்டங்களை வகுத்துள்ளார். சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவித்து வடக்கில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் திறன்களில் இளைஞர்களை உருவாக்குவது, நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் உற்பத்தியை உயர்த்துவது ஆகியவை. அர்ஜுனா மாகாண சபை தேர்தலில் களமிறங்கினால் அவர் நேரடியாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோடு மோத வேண்டியிருக்கும். இவர்களிடம் மக்கள் உணர்ச்சி சார்ந்த ஆதரவு வலுவாக இருக்கிறது. ஆனால் அர்ஜுனா தனது அரசியலை அபிவிருத்தி மையப்படுத்தப்பட்ட மதச்சார்பற்ற செயல்முறை அரசியல் என்று அடையாளப்படுத்த முடிந்தால் இளம் வாக்காளர்களிடையே புதிய அலை ஏற்படலாம். அர்ஜுனாவின் வெற்றி அல்லது தோல்வி அவரின் பெயருக்கும் பிரச்சாரத்திற்கு மேலாக வடமாகாண மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் ஒரு சோதனையாக இருக்கும். சமூக வலைதளங்களில் உருவாகும் எதிர்மறை அலைகளை சமாளித்து தெளிவான அபிவிருத்தி கண்ணோட்டத்துடன் மக்களிடம் செல்வதில் தான் அவரது வெற்றியின் வாய்ப்பு இருக்கின்றது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணம் வழியாக இந்தியா தப்பி செல்ல முயன்ற போது நிகழ்ந்த நிகழ்வுகள் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. விசாரணைகளில் தெரிய வருகையில் குருநகர் இறங்குதுறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் புறப்பட்ட போது பயத்தின் காரணமாக செவ்வந்தி அழுது புலம்பியுள்ளதாக கூறுகின்றார்கள். கொழும்பில் இடம்பெற்ற கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் நாட்டை அதிர்ச்சி அடைய செய்தது. அதன் பின்னணியில் குற்றத்தடுப்பு பிரிவினரின் தீவிர நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது செவ்வந்தி தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு தப்பி செல்ல முயன்றுள்ளார். முதலில் அவர் மித்தனியாவில் மறைந்து தங்கியிருந்ததாகவும் பின்னர் தமிழர் பகுதிக்கு, அதாவது வடக்கில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு புறப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் கடல் சார்ந்த பகுதி என்பதால் சட்டவிரோத கடல் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான தளமாக இருக்கலாம் என்று அவர்கள் ஊகித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் 2 நாட்கள் தங்கியிருந்ததாகவும் அப்போது அவர் கிளிநொச்சி அம்பாள்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மறைந்திருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் ஹெகல்பத்ர பத்மி எனப்படும் குற்ற செயல் கும்பலின் வேண்டுகோளுக்கு இணங்க சர்வதேச ஆழ்கடத்தல் வலையமைப்பின் உதவியை நாடியிருக்கின்றார். இந்த வலையமைப்பை செவ்வந்தியை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையை முன்னெடுத்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது. மே 6ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறை பகுதியில் சிறிய மீன்பிடி படகு ஒன்று தயாராக இருந்தது. அதில் தான் இஷாரா செவ்வந்தி ஏற்றப்பட்டுள்ளார். படகு கடலுக்குள் புறப்பட்டவுடன் அவரது பயத்தின் காரணமாக அழுது புலம்பியதாக கூறப்படுகிறது. படகில் இருந்த மூவரும், அதாவது செவ்வந்தியுடன் சென்றவர்கள், அவரை இந்தியா கடற்கரையில் கொண்டு சென்ற பின்னர் அதே வழியாக யாழ்ப்பாணம் திரும்பி வந்துள்ளார்கள் என்றும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். போலீசார் அவர் தங்கியிருந்த கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளுக்கு அழைத்து சென்று மேலதிக சோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஒரு ஆண் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விசாரணையின் மூலம் வடக்கில் இயங்கும் சர்வதேச மனித மற்றும் பொருள் கடத்தல் வலையமைப்புகள் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளிப்படலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். வடக்கு கடற்கரை பகுதிகள் போதைப்பொருள் பரிமாற்றம் மற்றும் மனித கடத்தலுக்கான மையங்களாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் சட்டவிரோத கடல்வழி தப்பிப்புகள் மீண்டும் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகின்றது. இதனால் பாதுகாப்பு அமைப்புகள் வடமாகாணத்தின் கடல் கண்காணிப்பை மேலும் பலப்படுத்த தீர்மானித்துள்ளன. இஷாரா செவ்வந்தியின் தப்பிச் செல்லும் முயற்சி வெறும் குற்றவியல் சம்பவமாக மட்டுமல்ல, வடமாகாணத்தின் கடல் பாதுகாப்பு நிலைக்கும் சர்வதேச குற்றவியல் வலையமைப்புகளின் பரப்புக்கும் ஒரு முக்கிய சுட்டிகையாக மாறியுள்ளது. அவர் இந்தியாவுக்கு எவ்வாறு சென்றார், யார் உதவினர், ஏன் வடக்குக்கு தப்பி செல்லும் பாதை தேர்ந்தெடுக்கப்பட்டது, இவை அனைத்தும் இன்னமும் முழுமையாக வெளிச்சமிடப்பட வேண்டிய முக்கிய கேள்விகளாக இருக்கின்றன.